தெருமுனை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் கோபாசை சேனலோட எடிட்டர் தோழர் சேசா இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர் நேற்று பாத்தீங்கன்னாக்கா முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு. இது எல்லாரும் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்ததுனாலும் அவர் போட்ட ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்குது. இதை எப்படி பார்த்திருக்கீங்க? அவர் கொடுத்திருக்க அந்த எச்சரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவர்கள் கூறிய கருத்து, அதாவது அவருடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டிருக்கிற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பை மாத்துறதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் குறிக்கோள். அதை அவங்க மறைமுகமாலாம் செய்யல, ஓப்பனாவே டிக்ளேர் பண்ணிட்டு தான் பண்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு எம்பி ஆனந்த் குமார் ஹெக்டே அப்படிங்கிற ஒரு எம்பி சொல்லியிருக்கிறாரு. அவங்க ஒரு இடத்துல பேசுற இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பாஜக தனிப்பெரும்பான்மையாக நாடாளுமன்றத்துல 2 அவைகளிலும் வந்துருச்சு அப்படின்னா நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்ப அந்த விஷயம் தான் நேஷனல் லெவல்ல சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல, சமீபத்துல ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி கும்பமேளா நடக்கும் இல்லையா, மகா கும்பமேளா, அங்க வச்சு ஒரு டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை கூட திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து அதை குறித்து ஒரு எச்சரிக்கை விஷயத்தை ஒலி எழுப்பிக்கிட்டே இருந்தாரு. ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு இந்து ராஷ்டிரத்துக்குன்னே ஏத்த மாதிரி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாத்திட்டு இவங்க ஒரு வரைவு அறிக்கையை கொண்டு வராங்க. எல்லாமே ரெடியா இருக்கு, பெரும்பான்மை வந்த உடனே நாங்க அதை அமல்படுத்திடுவோம் அப்படிங்கிறத அதைதான் வெளிப்படையாகவே அறிவிச்சாங்க. இதை வேற யாராவது அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு பிஜேபி அந்த நபர்களை என்ன பண்ணிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சியோ இல்ல வேற ஏதாவது கட்சி ஆட்சியில இருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அது தேசத்துக்கு விரோதமானது, அரசியல் அமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட நபர்கள் ஆக்குப்பை பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஒரு எச்சரிக்கை செய்தியாக தான் திரு ப சிதம்பரம் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியில இருந்து இன்னைக்கு அகிலேஷ் யாதவ்ல இருந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய இளம் தலைவர்கள் ஓரணியில ரொம்ப திடகாத்திரமா உறுதியா நிக்கிறதுக்கு காரணமே இந்த இந்தியா அப்படிங்கிற அந்த பண்பு, இந்தியா அப்படிங்கிற ஆன்மாவை காப்பாற்றணும். இன்னொரு தடக்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, அதுவும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ரொம்ப துணிகரமா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு இவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியிட்டாங்களே, அந்த செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையவே கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்துடணும், பிரியாம்பிள்ல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பனாவே சில எம்பிக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்தா அது மூலமா என்ன விளைவுகள் வரும், அது எவ்வளவு முக்கியத்துவம், இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற கருத்தை எதிர்கட்சிகள் மக்களுக்கு புரிய வைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஊடகங்கள் அந்த இடத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதா இருக்குது. ஆனா ஊடகங்கள் அதை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா பாஜக எம்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துணிகரமா பேசுவாங்க. ஒரு பக்கம் இந்திய அரசியலமைப்பை மாத்தணும், இந்தியா என்ற பேரை மாத்திரணும் துணிஞ்சு பேசுவாங்க. இன்னொரு பக்கம் மோடி இல்ல பாஜக இருக்க மற்ற அமைச்சர்கள் இதை போற்றி பேசுறதையும் பார்த்திருக்க முடியுது. வேற ஒரு ஆளை வச்சு பேச வைப்பாங்க, இவங்க அதை ஆதரிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஊடகங்கள் மூலமா இந்த சைடு இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னொரு அடியில பாத்தீங்கன்னா அதை எப்படி வேரோட அறுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சதி வேலையில தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ப சிதம்பரம் அவர்கள்